நமது ஈரோலகத் தலைவர் நபிகரம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது நலுவாது பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஸன்னிஃபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கு வீட்டிருக்கிற போன்றோரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நலவட்டுமாக. ஆமீன். இறை இல்லமாம் திரு காபாவையும் இறுதி தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரௌலா ஷரீஃபையும் நினைவிலும் கனவிலும் கண்டுகளித்து திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாரிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் இந்த தொடர் பயான் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏற்பாட்டை செய்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்த இந்த தர்கா நிர்வாகத்தினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இந்த தொடர்பயான் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உண்டான உத்வேகத்தையும் நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஆர்வத்தையும் அதற்குண்டான உதவியும் அல்லாஹ் இந்த நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக என்ற துஆவோடு துவங்குகிறேன். பொதுவாக இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நற்பண்புகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் தனித்தனி பண்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது இப்படி சொல்லுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லி காட்டுகிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை தேடல் உள்ளவர்களாக இருந்தார்கள், இறை பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், விருந்தோம்பல் செய்யக்கூடிய மக்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தனித்தனி நற்பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீரராக இருந்தார்கள், கோபக்காரராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவருடைய நற்பண்புகளை சொல்லி காட்டுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் இப்படி சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழில் செய்யக்கூடியதிலே ரொம்ப வல்லவர்கள், அதே போல குரல் பலம் மிக்கவர்கள் என்று அல்லாஹ் தனித்தனி நற்பண்புகளை சொல்லி காட்டுகிற ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் மொத்தமாக சொல்லுவான். நபி அவருடைய தனித்தனி பண்புகளை சொல்லாமல் பொறுமையாக இருப்பார்கள், சகிப்புத்தன்மையோடு இருப்பார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் தனித்தனியாக சொல்லாமல் அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான நீங்கள் நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவா நாம பாக்குறோமா இல்லையா? ஒரு அரிசி மண்டிக்கு போனா அரிசி மட்டும்தான் கிடைக்கும், ஒரு அரிசி மண்டிக்கு போனா அரிசி மட்டும்தான் கிடைக்கும், ஒரு வெங்காய மண்டிக்கு போனா வெங்காயம் மட்டும்தான் கிடைக்கும். இது போல எத்தனை மண்டிகள் இருந்தாலும் என்ன பொருளோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் இருக்கிறது, அது ஒரு டிமார்ட். டிமார்ட்ல எல்லா பொருளும் கிடைக்கும். அதுபோலத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நற்குணங்களையும் நற்பண்புகளையும் பெற்றவர்கள் தான் நபிகள் பெருமான் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அந்த நற்பண்புகளை எல்லாம் நான் நிறைய பார்க்கலாம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபை ஒரு தடவை கூடி இருக்கிறது. கூடி இருக்கிற சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு, நீங்க இந்த நபியை போன்று இருக்கிறீர்கள், இந்த நபியுடைய குணத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, அபூதர் கிஃபாரியே, நீ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குணத்தை பெற்றிருக்கிறீர் என்று சொன்னார்களாம். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்களாம், அபூ மூஸா அஷ்அரியே, நீ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் வளத்தை நீ பெற்றிருக்கிறீர் என்று சொன்னார்களாம்.
இப்படி ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல இருக்கிறீங்க, இந்த நபியை போல இருக்கிறீங்க, இந்த நபியுடைய குணத்தை இருக்கிறீங்க, இந்த நபியுடைய நற்பண்புகளை பெற்று இருக்கிறீங்க என்று சொன்னார்களாம். அபூபக்கர் அவர்கள் மட்டும் சொல்லல, அபூபக்கர் அவர்கள் மட்டும் கூப்பிட்டு சொல்லல. அபூபக்கர் அவருக்கு ஒரே கவலை. நீங்க நாம பாக்குறோமா இல்லையா, பெரிய சபை இருக்கிறது, எல்லாத்துடைய பேரை சொல்றாங்க, ஆனா ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லன்னு சொன்னா நம்ம சங்கடப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், மனது வருத்தப்படுகிறோம். அதுபோல அபூபக்கர் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆனா அவன் பேரை சொல்லலையே, என்னதான் கேட்கலாம். சபை குடித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் கேட்டாங்களாம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, எல்லா சஹாபியும் கூப்பிட்டு நீங்க இவரை போல இருக்கிறீங்க, இந்த நற்பண்புகளை பெற்று இருக்கு என்று சொன்னீங்க, ஆனா என்னை பத்தி என்னை குறித்து சொல்லவே இல்லையே என்று கேட்டபோது அபூபக்கர் அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், அபூபக்கரே, உலகத்தில் நற்பண்புகள் நற்குணங்கள் 360 இருக்கிறது, அந்த 360ஐயும் நீ பெற்றிருக்கிறீர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 360 நற்பண்புகளையும் நற்குணங்களையும் அபூபக்கர் அவர்கள், யார் அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபி, அவர்களுக்கே 360 நற்பண்புகள் நற்குணங்கள் என்று சொன்னால் அவர்களை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை குறித்து நாம் எப்படி பேச வேண்டும், அவர் நற்பண்புகளை நாம் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பார்க்கலாம் வரலாறுகளிலே, ஏராளமான வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவாங்க, அக்கல ஷைஉம் பில் மீசான் யுதாஉ யௌமல் கியாமா அல் அக்லாகுல் ஹஸன் என்று சொல்லுவார்கள். நாளை மறுமை நாளிலே மீசான் என்ற தராசிலே கனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, அது என்னன்னு சொன்னா அதுதான் நற்குணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இன்னவர் நல்ல காரியங்கள் செய்கிறோம், பல தடவை ஹஜ் செய்கிறோம், எத்தனையோ அமல்கள் செய்தாலும் அத்துணை அமல்களையும் நாம் எடுத்து நற்குணத்தை ஒரு பக்கம் வைத்தால் நற்குணத்தினுடைய தட்டு தான் கணத்தில் இருக்கும். தொழுகையா நற்குணமா? நற்குணம் தான் கணத்தில் இருக்கும். உங்களுடைய நோன்பா நற்குணமா? நற்குணம் தான் உங்களுடைய தராசு தட்டிலே கணத்தில் இருக்கும். அதே போல உங்களுடைய ஜகாத்தா, ஹஜ்ஜா, என்ன பிற அமல்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒரு தட்டிலே வைத்து உங்கள் நற்குணத்தை நீங்கள் வைத்தால் நல்ல நற்குணமாக, நற்பேருள்ள நற்குணமாக, நற்பண்பாக இருந்தால் அந்த நற்குணம் தான் கனத்தால் அது ரொம்பவும் கனமாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பார்த்தா தொழுகிறோம், எத்தனையோ அமல்கள் செய்கிறோம், நற்குணம் நம்மிடத்திலே வந்து விட்டதா, நாம் நற்குணவாதியாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அந்த விஷயத்திலே ரொம்ப பூஜ்ஜியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளிலேயே ஆக பெரிய சுன்னத்துன்னு சொன்னா நற்குணத்தோடு இருப்பதுதான் ஆக பெரிய சுன்னத்து. ஆனா அந்த சுன்னத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சுன்னத்தையும் நாம் பின்பற்றுவோம், எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுகிறோம், நற்குணம் என்ற அந்த சுன்னத்தை நாம் விட்டு விட்டோம். அந்த விஷயத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கிறோம். ஒருத்தரை பத்தி நாம தெரியணும்னு சொன்னா வீட்டுல போய் கேட்டா தெரிஞ்சுக்கலாம், அல்ல ஊர்ல போய் கேட்டா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமில்ல, நல்ல நற்குணம் உள்ள ஒரு மனிதன் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கு போனவனே அவருடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவரை ஆற தழுவி நல்ல முறையிலே சந்தோஷமாக அவரை வரவேற்றால் அவர் நல்ல நற்குணம் உள்ளவர். அதே மனிதர் வீட்டிற்கு போன உடனேயே நேரா எல்லாம் போய் கலவை சாதிட்டாங்கன்னு சொன்னா அவர் நற்குணம் அல்ல, நற்குணம் உள்ள மனிதராக இருப்பது கிடையாது, அவர் நற்குணம் அற்றவர் என்பதாக நாம் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் நிறைய பார்த்தோம் சொன்னா நற்குணம் எது, நற்குணம் எது இல்லை என்று பார்த்தால் நம்ம இப்ப அப்படியே ஓட்டோரமா போயிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வேணும்னே இடிக்கிறாரு, அல்லது வேணும்னே இடிக்கல, வேணும்னே இடிச்சாரு, அல்லது வேணும்னே இடிக்காம சாதாரணமா யதார்த்தமா இடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இடித்தாலும் ஏன் இடிச்சேன்னு கேட்கக்கூடாது, ஏன் இடிச்சேன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது நற்குணம் இல்லை, அது நற்குணம் அல்ல. பொறுமையோடு இருப்பது தான் நற்குணம். அதே போல ஸ்கூட்டர்ல போறோம், வண்டியில போறோம், ஒருத்தரை மிந்தி போகணும், ஒருத்தர் நாம அவரை கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறோம், அவரை ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அவர் தள்ளவே மாட்டேங்கிறாரு. எப்படியாவது மிந்தி போயிட்டு அப்படி ஒரு முறை மரப்போம் பாருங்க, அது ஒரு முறை மரப்போம், அல்லது
சில நேரங்களில் ரொம்ப கோபம் அதிகமானால் அவரை திட்டுவோம். இந்த திட்டுதல், இந்த ஒரு வகையான அந்த கோபம் தான் நற்குணத்தை, நம்முடைய நற்குணத்தை வேரோடு அறுக்க செய்துவிடும். நம்முடைய நற்குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் கொடுத்து விடக்கூடாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நாங்க நற்குணம்னா எது தெரியுமா? நற்குணம் என்றால் எது தெரியுமா? அடுத்தவர்களுக்கு நாம் எந்த ஒரு தொந்தரவையும் செய்யாமல் நோவினை கொடுக்காமல் இருப்பதுதான் நற்குணம் என்கிறார்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்வதை நிறைய பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பத்தி நாம பார்த்தோம் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. வஹி இறங்கிய பின்னால நேரா அந்த மலையிலிருந்து வந்தாங்க. வந்தவனே கதீஜா நாயகர் சொன்னாங்க, ஜம்மீலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். போர்த்த அந்த போர்வை எல்லாம் எடுத்து வந்து போர்த்திட்டு கதீஜா நாயகர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி அவர்களுடைய நற்குணத்தை, நற்பண்பை அவர்கள் சொன்னார்கள். கதீஜா நாயகர் சொன்னாங்க, நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள். நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள், இல்லாதவருக்கு கொடுத்து உதவுகிறீர்கள், ஹக்கை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதனால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்பண்புகளை, நற்குணத்தை அந்த இடத்திலே கதீஜா நாயகம் வெளிக்காட்டினார்கள் என்று சொன்னால், நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்ன? நற்குணங்கள் அதுதான் நம்மை ஒரு நல்ல நிலையிலே வைக்கும், நல்ல ஒரு அந்தஸ்திலே வைக்கும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அதை நாம் எடுத்து நடக்கிறோமான்னு பார்த்தா ரொம்ப பின்தங்கிய மக்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம யதார்த்தமா பார்த்தோம் சொன்னா, நமக்கு மேலுள்ளவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு மேலுள்ள நம்முடைய பாப்பாவையோ, நம்முடைய தந்தையோ, நம்முடைய அம்மாவையோ, அது யாரும் நமக்கு வயதிற்கு மூத்தவர்களை பார்க்க நாம் கண்ணியம் செய்கிறோம். நாம் அவர்கள் மரியாதையை நிமித்தமாக கண்ணியம் செய்கிறோம், நற்குணத்தை வெளிப்படுத்துகிறோம். இது யதார்த்தமானது. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம காரியம் ஏதாச்சும் ஆகணும்னு சொன்னா செஞ்சுதான் ஆகணும். ஆனா நற்குணம் எது தெரியுமா? நமக்கு யதார்த்தமா, நமக்கு சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள்ட்டையும், நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்டையும் நாம் நற்குணத்தோடு நடப்பதுதான் ஆக சிறந்த நற்குணம் என்பதாக நாம் இஸ்லாத்தின் வாயிலாக நாம் கேள்விப்படுகிறோம். நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகிற போது எந்த அளவுக்கு நற்பண்போடு நற்குணத்தோடு வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, கதீஜா நாயகம் இந்த வகி கிடைச்ச பின்னால், சல்லாசத்துக்கு வகி கிடைச்ச பின்னால நேரா ஒருத்தர் கூட்டு போறாங்க. அவர் பேர் வரக்கத் இப்னு நௌஃபல். வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கதீஜா நாயகம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சொன்னாங்க, இது மாதிரி வகி வந்தது நபி அவர்களுக்கு. வந்தவனே அப்படி வேர்க்க தொடங்கி விட்டது என்று சொல்ல போது அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாராம், ஆமா, இது போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதே போல ஒரு மனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா நாயகம் வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு மனிதரை கூட்டு போறாங்க. கூட்டு போய் சொல்றாங்க, இது போல வகி வந்தது, வகி வந்தனால அவங்களுக்கு எப்படி வேர்த்து போச்சு, என்னன்னு பாருங்க. அப்ப அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இப்படித்தான் ஒரு மனிதர் வகி கொண்டு வந்து கொடுத்தார், அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார், நபி அவர்களே, நீங்கள் இந்த வகியை குறித்து நீங்கள் வெளியில சொன்னீங்கன்னு சொன்னா, வெளியில பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களை மக்கள் விரட்டுவார்கள், உங்களை மக்கள் விரட்டுவார்கள், வெளியேற்றுவார்கள் என்று சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க, வரக்கத் இப்னு நௌஃபலே, நான் இந்த ஏரியா மக்களுக்கே செல்ல பிள்ளையாயிற்று, நான் எல்லா மக்களுக்கும் பிடித்த பிள்ளையாயிற்று, எப்படி என்னைய